ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருசிச்சு சாப்பிடுங்க வீடியோஸ். நம்ம வீடியோஸை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். நம்ம சேனலுக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கேரளா ஸ்டைலில் கோகனட் லட்டு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். கேரளா லேடிஸே ரொம்ப அழகாக நல்லா ஷைனிங்காக அவங்க ஹேரு, அவங்க ஃபேஸு இதெல்லாம் ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களோட ஹேர் வந்து அவ்வளோ நீளமாக இருக்கும், ரொம்ப ஷைனிங்காக பார்க்குறதுக்கே ரொம்ப நம்ம யாருக்குமே அந்த ஒரு ஹேர் இருக்காது. அதுக்கு காரணமே இந்த தேங்காய் அதிகமாக அவங்க யூஸ் பண்ணுறது தான். அரைமுடி தேங்காவை ட்ரையாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு தேங்காய் நல்லா முழு தேங்காவை உடச்சிட்டு அந்த தேங்காயை நல்லா துருவிட்டு அந்த முத்தின தேங்காய் எடுத்துடாதீங்க. அது வந்து கொஞ்சம் ஸ்வீட் திகட்டுற மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாது. ரொம்ப இலசாகவும் இல்லாமல் லைட்டாக கரெக்டான பதத்தில் இருக்க தேங்காயை எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் நெய்யில் நம்ம துருக்கி வச்சுருக்க தேங்காயை நம்ம இப்போ வறுத்தெடுத்துக்கலாம். பொதுவாக வந்து கேரளா எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் கேரளா பொண்ணுங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேரளா பொண்ணுங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவங்க வந்து இந்த தேங்காய் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. சமையல்னு இல்லை, ஸ்வீட்டுன்னு இல்லை, எல்லாத்துக்குமே தலையில் ஆயில்லேருந்து எல்லாத்துக்குமே அவங்க இந்த தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு தேங்காய்க்கு 1 டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க. தேங்காய் நல்லா ட்ரையாக வறுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நல்லா அந்த தேங்காயில் உள்ள ஈரத்தன்மை போனதுக்கப்புறம் 1 டம்ளர் பால் சேர்த்து அதையும் இது மாதிரி நல்லா அந்த பால் வந்து கொஞ்சம் வற்றணும். ரொம்ப ட்ரை ஆக்க விட்றாதீங்க, அப்புறம் உருண்டை பிடிக்கிறப்போ உடையும். தேங்காய் பால் இது மாதிரி வற்றிடுறோம், அவ்வளோதான். இதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு தேங்காய்க்கு இந்த கப்பால் 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன், சரியாக இருக்கும். உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக வேணும்னா 3/4 கப் போட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம், 3/4 கப் போட்டுக்கோங்க. ஏன்னா நெய் இருக்குது, தேங்காய் இருக்குது, அதனால் கொஞ்சம் திகட்டுற மாதிரி தோணுச்சுன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் சுகர் நல்லா சாப்பிடுவார், அதனால் நான் 1 கப் போட்டிருக்கேன். ரொம்ப இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அதனால் நான் இதை ரொம்ப விரும்பி செஞ்சு கொடுப்பேன் அவருக்கு. ரொம்ப ஈஸி வேறு, டக்குன்னு பண்ணிடலாம், அதனால் பண்ணி கொடுப்பேன். அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி இது மாதிரி நல்லா இதானதுக்கப்புறமேட்டுக்கு ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் தட்டினா போதும், 5-6 ஏலக்காய் தட்டினா போதும். ஏலக்காய் வாசனை கொஞ்சம் அந்தளவுக்கு பிடிக்காதவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 7 ஏலக்காய் போட்டிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க. தேங்காய், பால், சர்க்கரை, ஏலக்காய், கொஞ்சம் சால்ட்டு எந்த ஸ்வீட்லேயும் சால்ட்டு போட்டால் தான் சூப்பராக அதோட ருசியை கூட்டும். இப்போ நம்ம அதை உருண்டை பிடிச்சிடலாம். நல்லா இது மாதிரி உருண்டை பிடிச்சிடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க தேங்காயில் இதை இப்படி இது மாதிரி பெரட்டி எடுத்துருங்க. நல்லா அந்த தேங்காய் ஒட்டுற மாதிரி நல்லா பெரட்டி இது மாதிரி எடுத்துருங்க. அவ்வளோதான் கோகனட் லட்டு கேரளா ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண எல்லாத்துக்கும், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி பியூட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னா, 2 ஸ்பூன் பால் அதை எடுத்துகிட்டு ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதை ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்திங்கன்னா ஃபேஸில் உள்ள டஸ்ட் எல்லாம் நல்லா நீக்கிட்டு முகப்பருவு, பிளாக் டாட்ஸ், ஒயிட் டாட்ஸ் இதெல்லாம் இல்லாமல் ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக எப்பயும் அழகாக